சரி டாக்டர். அப்போ எப்படி இது உங்கள ஆரம்ப கட்டத்தில கண்டுபிடிக்கலாம்? கண்டுபிடிக்கிறதுக்கு வழியே இல்லையா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்கிரீனிங்னு ஒரு மெத்தட் நம்ம சொல்றோம். அதாவது இப்போ வருஷம் வருஷம் ரெகுலரா ஹெல்த் செக்கப் பண்ணிக்கோங்க. 40 வயசுக்கு மேல உள்ளவங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? ஸோ இந்த எல்டர்லிக்கு பண்ணக்கூடிய ஹெல்த் செக்கப்ல ஒரு முக்கியமான டெஸ்ட் என்ன அப்படின்னா, பிஎஸ்ஏ ஸ்கிரீனிங். அதாவது பிளட்ல பிஎஸ்ஏ அப்படின்ற ஒரு ஆன்டிஜன் இருக்கான்றத நம்ம செக் பண்ண போறோம். இதோட நார்மல் வேல்யூ பார்த்தீங்கன்னா, வயசுக்கு தகுந்த மாரி ஒரு கட் ஆஃப் வேல்யூ நம்ம வச்சிருப்போம். அந்த வேல்யூக்கு கீழ இருக்கிறவங்களுக்கு புரோஸ்டேட் கேன்சர பத்தின யோசனையோ, சந்தேகமோ, பயமோ எதுவுமே தேவை கிடையாது. ஆனால் இதே ஒருத்தருக்கு இந்த வேல்யூ கூட போகுது, பிஎஸ்ஏ வேல்யூ கூட போகுது அப்படின்னா, உடனடியா அத நம்ம அலட்சியப்படுத்தாம இன்வெஸ்டிகேட் பண்ணணும். நெறைய சமயங்கள்ல இந்த பிஎஸ்ஏ வேல்யூ இன்கிரீஸ் ஆகுறதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு மைனர் இன்ஃபெக்ஷனா கூட இருக்கலாம். அப்ப என்ன பண்ணுவோம்? ஒரு ஆன்டிபயோட்டிக் கோர்ஸ் குடுப்போம். குடுத்துட்டு திரும்ப ஒரு 1 மந்த்ல மறுபடியும் அந்த பிஎஸ்ஏவ ரிப்பீட் பண்ணி பார்ப்போம். நல்லா ஆயிருச்சு அப்படின்னா, அது புரோஸ்டேட் கேன்சர் சம்மந்தப்பட்டது கிடையாது. பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் பர்சிஸ்டன்ட்டா அந்த பிஎஸ்ஏ ஹையா இருக்கு அப்படின்னா, நம்ம கேன்சர் தான் அப்படின்றத யோசிக்க வேண்டிய கட்டாயத்தில இருக்கிறோம். ஸோ, இப்ப நீங்க என்ன ஒரு விஷயம் கவனிச்சிருப்பீங்க அப்படின்னா, பொதுவா எந்த கேன்சர்னாலும் கண்டுபிடிக்கிறதுக்கு உடனடியா விழுந்தடிச்சு ஒரு ஸ்கேன் பண்ணுவோம்னு தானே நம்ம சொல்லுவோம். இந்த கேன்சருக்கு மட்டும் ஒரு பிளட் டெஸ்ட் வச்சுட்டே நம்ம கண்டுபிடிக்க முடியுது. ஏன் அப்படி? அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த புராஸ்டேட் கேன்சர்ல இருந்து உண்டாகக்கூடிய இந்த ஆன்டிஜென்றது பிளட்ல கலந்துரும். ஸோ பிளட்ல கலக்கும்போது ஒரு லெவல் கூட போக போக இது கேன்சர் ரிலேட்டடா இல்லையான்றத நம்ம ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கலாம். இது பிஎஸ்ஏ கூட இருக்கு, ஹையா இருக்கு அப்படின்னா, நீங்க யோசிக்கவே வேணாம். ரிலேட்டட் டூ புராஸ்டேட் கேன்சர் அப்படிங்கிறது.